தலைமையிடத்தில் திரும்புவோம் என்ற வசனத்தை அடிப்படையாக கொண்ட யூட்டன் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து நமது சீயோன் கோபுர ஆலயத்தில் VBS நடைபெற்றது. நமது சபையின் போதகர் ரெவரண்ட் ஜான் டேவிட் சாமுவேல் ஐயா அவர்கள் ரிப்பன் வெட்டி யூட்டன் என்ற கருப்பொருளுக்கு விளக்கம் கொடுத்து 2025ஆம் ஆண்டின் VBS-ஐ தொடங்கி வைத்தார். அன்றைய தினம் ஏறக்குறைய 50 மாணவர்கள் கலந்து கொண்டனர். VBS வகுப்பு தொடங்கிய நாள் முதல் கொண்டே ஆசிரியர்களுக்கான தியான பகுதி காலை 8:45 மணிக்கு தினமும் நடைபெற்றது. போதகரையாவின் தியானத்தோடு தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசிரியர்கள் வேத வசனத்தை தியானித்தனர். போதகர் அம்மா திருமதி சுஜாதா டேவிட் அவர்கள் முதல் நாள் ஆரம்ப ஜெபம் தொடங்கி வைக்க, அவரை தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு ஒரு ஆசிரியர் என ஆரம்ப ஜெபத்தோடு VBS தொடங்கி நடத்தப்பட்டது. நமது பிள்ளைகளுக்கு பாடல் குழுவின் தலைவர் திரு டேனியல் அவர்கள் தினமும் பாடல்களை கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்புகளின் அடிப்படையில் மாணவர்களுக்கு VBS நடத்தப்பட்டது. முதல் நாள் தலைப்பாக அடிபணிந்து திரும்பு, அசதியிலிருந்து திரும்பு. இரண்டாம் நாள் ஆலயத்திற்கு திரும்பு, அசுத்தத்தை விட்டு திரும்பு. மூன்றாம் நாள் அழியாமல் திரும்பு. நான்காம் நாள் அழைப்பிற்கு திரும்பு. ஐந்தாம் நாள் அறிவிக்க திரும்பு ஆகிய தலைப்புகளில் நடைபெற்றது. ஆக்ஷன் மூலம் பாடலை கற்றுக் கொடுத்த ஆக்ஷன் டீமின் பணி அளப்பரியது. VBS-ற்கு ஏறக்குறைய 130 முதல் 160 மாணவர்கள் வருகை தந்தனர். இதில் 7 பிரிவுகளாக வகுப்புகள் பிரிக்கப்பட்டு 11 ஆசிரியர்கள் தேவ ஊழியத்தை நிறைவேற்றினர். போதகர் அம்மா மற்றும் ஆசிரியர்கள் கூறிய மிஷனரி கதைகள் மாணவர்களிடையே மனமாற்றத்தை ஏற்படுத்தியது. பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் திரு அருண் மற்றும் ஞான பிரகாஷ், டேனியல் ஆகியோரால் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி சிறந்த மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான கைகளால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டது. செல்ஃப் கேர் டேவில் திருமதி ஜெயராணி, சோசியல் அவேர்னஸ் டேவில் திருமதி வேதப்பிரியாவும், டெக்னாலஜி டேவில் திரு ஜெபசீலன் ஆகியோரும் மாணவர்களுக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுத்தனர். டெக்கரேஷன் டேவில் மாணவர்கள் செய்த செயற்திட்ட பொருட்களை கொண்டு வந்து வகுப்புகள் அலங்கரிக்கப்பட்டது. அப்போது 7 வகுப்புகளும் பழங்களை கொண்டு செயற்திட்ட அலங்கரிப்பு செய்யப்பட்டது. இன்ஸ்பெக்ஷன் டேவில் போதகர் மற்றும் போதகர் அம்மா ஒவ்வொரு வகுப்புகளிலும் சென்று மாணவர்களிடையே கேள்விகள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து சபைக்கு வர மாணவர்களை அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து 7 பிரிவின் வகுப்புகளுக்கு வசனம், பாடல், சுத்தம், அலங்கரிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தனித்தனியாக பட்டங்கள் கொடுக்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் போதகரோடு இணைந்து குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். சனிக்கிழமையன்று சிறுவர் ஊழிய சுவிசேஷ குழு வருகை தந்து பப்பட் ஷோ, சாங் மூலம் மாணவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தனர். யோனாவை விழுங்கிய மீன்வாய்கள் நின்று மாணவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. தினந்தோறும் ஒவ்வொரு ஆசிரியரும் பாடலோடு முடிவு ஜெபம் செய்தனர். தினமும் காலை 11 மணிக்கு பிஸ்கட், ரோஸ் மில்க், தர்பூசணி, மோர், சாக்லேட் போன்றவை மாணவர்களுக்கு ஸ்நாக்ஸாக வழங்கப்பட்டது. தினமும் ஒவ்வொரு வகையான உணவு மதிய உணவாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மூத்த விசுவாசிகளான திரு செல்லதுரை ஐயா,
எஸ்.கே. தியாகராஜ் ஐயா ஆகியோர் வகுப்புகளை பார்வையிட்டு ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தினர். திருமதி தேவகி வேதமாணிக்கம் பிள்ளைகளை அழைத்து வந்ததோடு மட்டுமல்லாமல் அனைத்து பணிகளிலும் பங்கெடுத்தார். தினந்தோறும் சமையல் பணிகளில் பங்கெடுத்து மதிய உணவை சுவையுடன் வழங்கிய விசுவாச தன்னார்வலர்கள் மற்றும் மூப்பர் குழுவினரின் செயல் சிறந்த ஒன்றே. அனைத்து ஆசிரியர்களும் ஒரே நிறத்தில் உடை அணிந்து வந்தது பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. மேலும் உற்சாகமாக மாணவர்களுக்கு வகுப்புகளை எடுத்தனர். தினந்தோறும் நடைபெறும் VBS நிகழ்வுகளை ஷாம் மற்றும் எபினேசர் வீடியோவாக தயார் செய்து மாணவர்களுக்கு திரையிட்டனர். விசுவாச பிள்ளைகள் தன்னார்வலர்களாக பங்கேற்று பேருதவியாக இருந்தனர். மூப்பர் குழுவினர் நங்கூரமாக செயல்பட்டு VBS-ஐ வழிநடத்தினர். நமது VBS-ஐ மாலுமிகளான VBS இயக்குனர் திருமதி ஜெயராணி, துணை இயக்குனர் திருமதி குமாரி ஆகியோர் சிறப்பாக இயக்கி ஊழியத்தை நிறைவேற்றினர். இன்று மாலை மாணவர்கள் பவனி போதகரோடு இணைந்து நடைபெற உள்ளது. அனைவரும் பங்கு கொள்வோம். காணிக்கையால் ஜெபத்தால் தாங்கிய போதகரையா, போதகரம்மா, மூப்பர்கள், சபை குழுக்கள், விசுவாசிகள், தன்னார்வலர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. VBS-இல் நாம் போட்ட சுவிசேஷ விதை முளைத்து மரமாகி காய் காய்த்து பலன் கொடுக்க கர்த்தர் தாமே உதவி செய்வார்.